ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் முடிய போகுது இல்லையா? ஸோ எங்கே கூப்பிட்டு போகணுன்னு ஒரே தொல்லை பண்ணாங்க. ஸோ எங்கே போகிறதுன்னு பார்த்து ரொம்ப யோசித்து எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்கும் இல்லையா சென்னையில், ஸோ அதை நான் பார்த்தது கிடையாது. ஸோ அங்கே போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். உள்ளலாம் அவ்வளோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோவா வெளியே போய் எனக்கு பப்ளிக் முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது உள்ளே போகும்போது அங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு குட்டீஸ்க்கு. அந்த சின்சான் பற்றின ஒரு ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என் பசங்களும் அதில் போய் சும்மா அப்படியே கலந்துக்கிட்டாங்க. அதை உட்காந்துருக்காங்க பாருங்கள் 2 பேரும். அந்த ஈவெண்ட் கொஞ்சம் நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்டே போச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு நோட் வேறு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே அந்த ஈவெண்ட் கொஞ்சம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே நானும் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதில் வேறு கொஸ்டின் வேறு கேட்டாங்க அந்த ஈவெண்ட்டில். பசங்க சின்சான் அந்த எபிசோட்லேருந்தே சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. சின்சானோடைய பெட் பேர் என்ன? என் பாப்பா அது கை தூக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அங்கே போய் வேறு ஏதோ பாப்பா தூக்கிட்டா பொழுது. ஸோ அவங்களுக்கு பதில் சொன்னாலும் அவளுக்கு கிஃப்ட் பேக் வந்துடுச்சு. என்னுடைய பசங்க ரொம்ப சேட் ஆகிட்டாங்க. ஆனால் சொன்னால் எனக்கு எல்லா ஆன்சரும் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவங்க என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், சும்மா தானே நம்ம போய் பார்க்குறோம், பார்ட்டிசிபேட் தானே பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி அவள் சமாதானப்படுத்திட்டு இந்த வரைக்கும் அவளும் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். 2வது வாட்டி அவள் தூக்குனா. ஆனால் அவங்க ஏன்னு தெரில பார்க்கல. அந்த ஒரு பாப்பாவே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நம்மளும் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே கடைசி அவங்க எல்லோரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம அங்கே இருக்கிற பசங்களுக்காக அந்த ஃபன் சிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு கேம்ஸ்லாம் கொஞ்சம் பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய கேம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கள்ல. பாப்பா நல்லா ஆடிட்டு இருந்தா. அவள் தான் பண்ணுவேன், நாங்கள் இப்படி கரெக்ட் பண்ணுறோம், ஆனால் அவள் இல்லை நானே பண்ணேன், நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ப்ளே ஸ்டேஷன்ற சில கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் எதை வின் பண்ணோமான்னு தெரியல. ஒரு 2-3 பொம்மை இங்கே வின் பண்ணோம். இப்போ அவள் கையில் வச்சுருக்கா சின்னவ, அது 2 அந்த ஒரு பொம்மை வின் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. அது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு, அது ஒரு வின் பண்ணோம். அவ்வளோதான். பட் அது செலவு பண்ணது பார்த்திங்கன்னா 2000 கிட்ட 3000 கிட்ட டிக்கெட் வாங்கியிருப்போம். ஆனால் கைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 பொம்மை, அவ்வளோதான். இந்த பொம்மையை ட்ரை பண்ணோம், பட் எங்களால் அது எடுக்கவே முடியல. ரொம்ப அது கரெக்டாக இதுவாக வச்சுருக்காங்க, ஐடியா பண்ணி எப்படி மாட்டக்கூடாதுன்ற மாதிரி அதை சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியல. ஏதாவது ஒரு சில பேர் எடுப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு இதில் அவ்வளோவா எடுக்க முடியாது கண்டிப்பாக. இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அது எடுக்கவே முடியல. இந்த எல்லா பொம்மையும் நாங்கள் ட்ரை பண்ணோம், எதுவுமே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலான்னு போனேன், பட் அது எனக்கு மாட்டிச்சான்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கும் மாட்டவே இல்லை. அது பாருங்கள், அப்படியே கீழே இறக்குவேன். நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஃபிக்ஸ் மாட்டலை. இதுதான் காமெடியாக போச்சு. முட்டை வாங்கிட்டேன். அப்புறம் பெரிய பாப்பாவை ட்ரை பண்ணால் எதுவுமே பண்ண முடியல. பட் இது எல்லாமே காசு வேஸ்ட்டுன்னு நினைக்க முடியாது. சின்ன சின்ன சந்தோஷம் தானே. அந்த பொம்மையோட ரேட்டுன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். பட் அதில் இருக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் இப்போ அது மாதிரி பண்ணுறது. எனக்கு ஒரு பக்கம் கவலை, இவ்வளோ காசு போயிடுச்சுன்ட்டு, டிக்கெட்டுக்கு வாங்கிறதுக்கு இவ்வளோ காசு போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் கவலை. இதில் தான் என் பாப்பா ஏதோ சாக்லேட் வரும், அது வரும் சொல்லி ஏதோ ட்ரை பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு எதுவும் வரல. ஆனால் இவர் சின்ன பாப்பா வந்து ஏதோ ஒரு டைரி மில்க் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்தா, அவ்வளோதான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பார்த்து கேம்லாம் ஆடிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.